ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் கோமதி அவங்க மருமக மீனாவை திட்டிட்டு வந்துட்டுமேன்ட்டு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணதும் மீனாவும் ஃபோனை எடுக்கிறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்றாங்க. ஏண்டி நீ காலையில் அப்படி பண்ண? நீ எதுக்கு அவளை வர வச்ச? அவளுடைய நிழல் பட்டாவே நம்ம குடும்பம் அழிஞ்சிரோண்டி. வேண்டாமா, நீ அவளுக்கு பாவம் பார்க்காத, பரிதாபலாம் நீ பார்க்காத. நீ அவகிட்ட பேசாதடா, உனக்கு அவள் உறவே வேண்டாம், சொல்கிறத கேளுமா அப்படின்றாங்க. உடனே சரி சரி அப்படின்றாங்க. சரி, நீ நாளைக்கு வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மாமியார். ஓ, உங்களுக்கு வேலை ஆகணும்னோ தான் என்னை கூப்பிட்றீங்களோ? அப்போனா நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கலாம் கால் பண்ணலையா அப்படின்றாங்க மீனா. ஆமாம், இவ பெரிய மனுஷி, நான் இவகிட்ட சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் பொடி இட்லி எடுத்துகிட்டு வர தந்தா டிஃபனுக்கு நான் வரேன் அப்படின்றாங்க. பொடி இட்லி தானேடி, நான் எடுத்துகிட்டு வரேன்டி, வாடி அப்படின்றாங்க. சரி சரி, நம்ம இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்கங்க. கோமதி போயிட்டு வீட்டில் கிச்சனில் உடனே அம்மா நான் போயிட்டு வரேம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, தனியாவாம்மா போகிற அப்படின்றாங்க. இல்லைம்மா, நானும் மீனாவும் போகிறோம். டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துரு அப்படின்றாங்க. ஏண்டி, அவங்க அம்மா காந்திமதி கேட்குறாங்க. ஏன் கோமதி, இதை நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியா கோயிலுக்கு போகிற விஷயத்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, ஆமாம், நான் சொன்னால் மட்டும் என்ன, சரி சரின்னு நான் சொல்ல போகிறாரு, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பார் அவர் அப்படின்றாங்க. அவர்கிட்ட நான் சொல்லலம்மான்றாங்க. ஏய், புருஷன்கிட்ட சொல்லிட்டு போடின்றாங்க. அம்மா, பிள்ளைங்க கேட்டால் மட்டும் சொல்லு, நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு. அவர் கேட்டால் எதுவும் நீ சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஞாபகம் இருக்கட்டும்மா, எதுவும் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதும் பஸ் ஸ்டாண்டில் மீனா மாமியாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே கோமதி வராங்க. என்ன மீனா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியான்னு. ஆமாம் அத்தை, என்ன அத்தை இவ்வளோ நேரம் அப்படின்றாங்க. ஆமாம், நீ டிஃபன் எதுவும் பண்ணாமல் வந்துருவடி மீனா, என் பிள்ளையும் உன்னை கேட்க மாட்டான். ஆனால் நான் அப்படியா, வீட்டில் எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சிடி அப்படின்றாங்க. உடனே பேகை தேடுறாங்க. பேகை தேடும்போது ஃபோன் இல்லை. ஐயோ மீனா, நான் ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டேன்டி அப்படின்றாங்க. அப்போனா நம்ம வீட்டுக்கு போய் ஃபோனை எடுத்துக்கிட்டு போகலாமா அத்தை அப்படின்னு மீனா கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், ஒரு நாள் ஃபோன் இல்லைன்னா என்ன, நான் என்ன அதுக்குன்னு குறைஞ்சா போயிடுவேன், வேண்டாண்டி, ஒரு ஃபோன் இல்லைன்னா பரவாயில்லடி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்றாங்க. உடனே காந்திமதி சமையல் கட்டில் ஃபோனை பார்க்குறாங்கங்க. ஃபோனை பார்த்ததும் ஐயோ கோமதி ஃபோனை விட்டுட்டு போயிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி சரி, ஃபோனை விட்டுட்டு போட்டோம், நம்ம கோமதிக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனையாக இருக்குதுல்ல, அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும், நான் எதனா பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணுறாங்க. உடனே ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு அரசிக்கிட்ட கொடுத்து, அரசி, இந்த ஃபோன் வந்தால் யாருக்கும் கேட்காத மாதிரி பண்ண முடியுமா அரசின்னு கேட்குறாங்க. பண்ண முடியும் பாட்டி, சைலண்டில் போடலாமே அப்படின்றாங்க. அப்போனா எனக்கு இந்த ஃபோனை கொஞ்சம் சைலண்டில் போட்டு தரியா அப்படின்னு கோமதி ஃபோனை கொடுக்குறாங்க அரசிக்கிட்ட. ஆனால் அரசிக்கு அது அவங்க அம்மா ஃபோனுன்னு தெரியாமலேயே அவங்க பாட்டி இதை நினச்சிக்கிட்டு சைலண்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே காந்திமதி அம்மா கிச்சனில் போயிட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அந்த ஃபோனை மறைச்சி வச்சிடுறாங்க. உடனே மறைச்சி வச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, முருகா, நான் எல்லாம் நல்லதுக்கு தான் செய்கிறேன் முருகா, நான் எதுவோ என் அறிவுக்கு எட்டன தூரத்துக்கு இது மாதிரி வேலைலாம் செய்கிறேன், ஒரு பொய்யை சொல்ல போகிறேன், ஆனால் எல்லாம் நல்லதுக்கு தான், நீ என்னை கைவிட்டுறாத முருகா அப்படின்ட்டு ஃபோனை சைடில் போட்டு வச்சிடுறாங்கங்க. என் பொண்ணு கூட தான் நான் வாழணும்னு இங்கே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் என் பொண்ணு இங்கே ரொம்ப மன உடைச்சலாக இருக்கிறா, அதனால் எப்படியாச்சும் மாப்பிள்ளையும் அவளையும் சேர்த்து வைக்கணுன்றது அவங்களுடைய பிளானுங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரன் பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜி கேட்குறாங்க, என்ன பாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் சாப்பிடலை, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்றாங்க. ஏன் பாட்டி, எதுக்குன்னா எனக்கு கவலையாக இருக்குது, அரசி உங்கள் அம்மா எங்கடி போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அரசி சொல்கிறாங்க, பக்கத்தில் புடவை கடை திறந்துருக்காங்க ஆயா, அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. உடனே காந்திமதியில், ஆமாம், நைட்டெல்லாம் அவள் ஓன்னு அழுதுகிட்டு இருந்தா, பொழுது விடிஞ்சதும் புடவை எடுக்க போயிடுறாளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் என்ன பாட்டி சொல்கிறீங்க, அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவன் புருஷன் அவகிட்ட பேசவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருந்தா, மனசு ரொம்ப கஷ்டமாக உடைச்சலாக இருந்தா அப்படின்றாங்க. ஐயோ, எங்கே போனான்னு தெரியலையே என்
என் பொண்ணு அப்படின்றாங்க. ஐயோ என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்கன்ட்டு எல்லாம் மூளை மூளைக்கு கால் பண்ணுறாங்க. கோமதியுடைய ஃபோன் போகவே இல்லைங்க, ஃபோனே எடுக்கல. உடனே காந்திமதி அம்மா, ஐயோ என் பொண்ணு எங்கே போனாலோ தெரியலையே, என்ன ஆனாலோ தெரியலையே, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதே, என்னால் முடியலையே அப்படின்னு அழுகுறாங்கங்க. உடனே எல்லாம் நாளைக்கு என்னென்னலாம் காந்திமதி அம்மா பிளான் பண்ணுறாங்கன்றது திங்கக்கிழமை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.